பள்ளி இடமாற்றம் நடப்பது வழக்கம். எனவே அவர் நிறைய பள்ளிகளிலே படித்தார். கல்லூரிக்கும் சென்றார். ஆனால் கல்லூரி படிப்பை அவர் முடிக்கவில்லை. கல்லூரியில் சேர்ந்த காலத்திலே அவருக்கு வேலை கிடைத்து விட்டது. ஓசூர் பக்கத்திலே அஞ்சட்டி என்கிற ஒரு காட்டுப்பகுதி. அதற்கு பிறகு நம்முடைய புதுச்சேரியிலே அவருக்கு அஞ்சல் துறையிலே வேலை கிடைத்தது. எனவே அவர் புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தார். அவர் புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்ததிலே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், பாரதிதாசன் புதுச்சேரியில் இருக்கிறார், நாம் அவரை ஒவ்வொரு நாளும் சந்திக்கலாம், அவரோடு பழகலாம் என்ற அந்த விருப்பத்தோடு அவர் புதுச்சேரிக்கு வருகிறார். அதற்கு எப்போது வந்தார்? அவர் தன்னுடைய 8வது வயதில், அப்ப 8வது வயதிலே என்ன படித்திருப்பார்? 3ஆம் வகுப்பு படித்திருப்பார். அந்த 8வது அளவிலே அவர் குழந்தை என்கிற கையெழுத்து இதழ் ஒன்றை நடத்தினார். அந்த இதில் அச்சு போட மாட்டார், கையாலே எழுதி வரும். ஒரு படித்து விட்டு அடுத்தவரிடம் கொடுக்க வேண்டும். அதனால அவருக்கு குழந்தை ஆசிரியர் என்று பெயர். அதுபோல மலர்காடு, 8வது படிக்கிற பொழுதுல மலர்காடு என்கிற வந்து என்ன செஞ்சாரு? 2 கையெழுத்து இதழ்களை நடத்தினார். அதுபோல அவருடைய 13வது அளவில் 8வது படிக்கிற போது 2 பாக்கியங்களை எழுதினார். புதுச்சேரியில் 100 ஆண்டு கால புகழ்பெற்ற சொசைட்டி பிராகிரஸ் பள்ளியின் தமிழ் இலக்கிய மன்ற சார்பில் தொடர் முழக்க கூடல் என்ற பெயரில் தமிழ் கருத்தரங்கு நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. ஒவ்வொரு மாதமும் புத்தகப்பை இல்லா நாளில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அந்த மாதத்தில் கொண்டாடப்பட வேண்டிய தமிழ் அறிஞர்களின் செயற்பாடுகளை சிந்தித்து தலைமுறைக்கு கடத்தும் வண்ணம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜூன் மாதம் நினைவு நாள் கண்ட பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நினைவை போற்றும் வகையில் தொடர் முழக்க கூடல் இன்று ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் பள்ளியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி தாளாளர் திருமிகு ஆ. வேதானந்தம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். தாகூர் கலைக்கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் எம். ராஜன் அவர்கள் தொடக்க உரையாற்றி தொடர் முழக்க கூடலை தொடங்கி வைத்தார். பைந்தமிழ் பாவலர் இளமுருகன் ஜானகிராமன் நோக்க உரையாற்றினார். உலக தமிழ் பேரமைப்பின் பொதுச் செயலாளர் திருமிகு நாமு தமிழ்மணி அவர்கள் முதன்மை கருத்தாளராக கலந்து கொண்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பன்முக பார்வை என்ற கருத்தில் பல அரிய கருத்துகளோடு எளிமையான முறையில் மாணவர்களுக்கு விளக்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் க. திருமலை வாசன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து விருந்தினர்களை வரவேற்றார். பள்ளி ஆய்வாளர் திருமிகு ஆர். ராஜேந்திரன், கல்வெட்டு ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் மறைமலை அடிகள் மன்ற தலைவர் திருமிகு ராமகிருஷ்ணன் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேனாள் தலைமை ஆசிரியர் திருமிகு செல்வராஜ், தமிழ் ஆர்வலர் நேரு, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். ஆசிரியை சத்யபிரியா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. இதெல்லாம் வைக்கலாமா? நம்ம பெற்றவங்க அறிவு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அறிவுன்னா அவங்களுக்கு சரியில்லை, இந்த பேர் தப்பானதுன்னு தெரியல. அவங்க பிறந்த உடனே என்ன, தமிழ்ல எந்த பேரெல்லாம் எழுத்தெல்லாம் முதல்ல வராதோ, ல வராது, ர வராது, அந்த பேரெல்லாம் பார்த்து அவர் வைக்க சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தமிழ் மொழி போகணும்னு ஆசை, அதனால அவர் சொல்றாரு. நாம அது ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பசிக்கிறா மாணவர்களுடைய பத்தி நேரம் வந்துவிட்டது. நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம அறிஞர்கள் விருந்தினர்கள் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 2 நிமிடம் மட்டும் பின்னோட்டம் போது நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இங்கு மேடையிலே வீட்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். நம்முடைய பகுதி மிகவும் சிறந்த பகுதி, பல வல்லுநர்கள் நிறைந்த பகுதி. பல நிலைகளிலே ஒவ்வொருவரும் கவிஞர், பேச்சாளர், அறிஞர், எழுத்தாளர், இப்படி பல நிலைகளிலே நம்முடைய ஊர் புதுவை மாநிலம் சிறந்த ஊர். அதோடு மட்டுமல்ல, இங்கே பல்கலைக்கழகம் இருந்திருக்கின்றது. நம்முடைய பாகூரிலே ஒரு கல்லூரி, திருப்பூரை, இப்படி பல கல்லூரிகள். இப்பொழுது திருவோணை கோவில் தான் இன்னைக்கு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில்கள். அங்கே இருக்கிற கல்வெட்டுகள் அவ்வளவு பழமையானவை. அதையெல்லாம் ஆய்வு செய்து தொகுத்து நூலாக்கி இருக்கிறார்கள். நம் பள்ளியின் சார்பாக, பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக ஐயா அவர்களை அந்த தலைப்பிலேயே ஒரு முறை இந்த பள்ளிக்கு வந்து உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
அவர்கள் ஒப்புதல் தந்தால் அடுத்த மாதமே கூட இந்த நிகழ்வை புதுச்சேரியில் கல்வெட்டு ஆய்வு என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே ஐயாட்ட வேண்டிக்கிட்டேன், இன்னைக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன். ஐயாவுடைய உரையெல்லாம் நீங்கள் கேட்கணும். ஏன்னா அதெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்களால் கேட்க முடியாது. அவருடைய நூல்கள் உங்களுக்கு கிடைக்கிறது மிக அருமை. அவருடைய நூல்களை வாங்கி இந்த நூலகத்தில் வைத்து இந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தலைமை ஆசிரியர்கள் அதற்கு முதலே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ராமேஸ்வரன் ஐயா பேசுறீங்களா? இந்த நேரத்தில் சாப்பிட்ற டாக்டர் மேசையில் உட்காந்து பேச்சை கேட்டு இருக்கிறோம். தமிழ் ஆசிரியர்கள் நல்லா இருக்கிறாங்க, இருந்தாலும்